கர்த்தரும் உன்னதமுமான தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 8வது அதிகாரம் அதன் 13வது வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஏன் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த காலத்திலே அங்கு இருக்கிறதான பிரதானிகள் தெய்வ பயமற்று வாழ்கிற பல பேர் அங்கே தங்களுடைய வார்த்தைகளினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிக்கிறார்கள். பல வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்த ஆரம்பிக்கிறார்கள். சொன்னபடி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்த ஆரம்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான காலத்திலே ஜனங்கள் அந்த மனிசீக வார்த்தைகளுக்கு பயந்து மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே கண்ணியில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் வேதனைகளிலே அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தீர்க்கதரிசியானவரை அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க கட்டுப்பாடு என்று சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவங்களுக்கு அச்சமுமாய் இருப்பாராக என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் மனுஷனுடைய செய்கைகளுக்கும் மனுஷனுடைய பேச்சுகளுக்கும் அவனுடைய சவால் நிறைந்த சொல்லுக்கும் ஒரு தேவ பிள்ளை பயப்படுகிற நபராய் இருப்போம் என்றால் அவனிடத்தில் தெய்வ பயம் இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை சார்ந்து நிற்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நாம் எரேமியால வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தால் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் அவன் கரளையாய் போன செடியைப் போல காணப்படுவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டியது மனித வார்த்தைகள், மனித கட்டுப்பாடுகள், மனித சடங்காச்சாரங்களிலே உண்டாகிற பயம் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நம்முடைய செய்கைகள், நடக்கைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாவற்றிலும் தெய்வ பயம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்வை கர்த்தர் அந்த வசனங்களின் படி மேன்மைப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு பயப்பட்டு கண்ணில் அகப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கும் பயந்து தேவனுடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த பாக்கியத்தை அடைவதற்கும் அந்த பாக்கியமான வாழ்விலே நாம் நிலைப்பதற்கும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வோம். மனுஷ வார்த்தைகளுக்கும் மனுஷ எண்ணங்களுக்கும் மனுஷ கட்டுப்பாடுகளுக்கும் நாம் பயந்து நடக்கிறதை விட்டுவிட்டு தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நாம் நடப்போம். பாக்கியவான்களாகவும் தேவனுடைய நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே மனித கட்டுப்பாடுகளுக்கும் மனித ஆலோசனைகளுக்கும் அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கும் பயந்து நடந்ததினாலே ஆண்டவரே கண்ணில் அகப்பட்டு அவைகளிலிருந்து அவர்கள் வெளிவர முடியாதபடி தவிக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்து தீர்க்கதரிசி அனுப்பி மனுஷனுடைய கட்டுப்பாடுகளுக்கு பயப்படாமல் தேவனையே பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பயந்து நடவுங்கள், அவரே உங்கள் பயமும் அச்சவுமாய் இருப்பாராக என்று ஸ்தோத்திரம் சொல்லி அந்த ஜனங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை இந்த வார்த்தை உணர்த்துவிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். மனுஷ வார்த்தைகள் மனுஷ ஆண்டவர் சாப வார்த்தைகளாலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளானாலும் மனுஷனுடைய செயல்கள் கட்டுப்பாடுகளுக்கு
பயந்து இருக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்களாய், கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்திருக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட அந்த பாக்கியமான வாழ்வை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.